எடப்பாடி பழனிசாமியை பதவி விலக கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. திமுக 59 இடங்களிலும், அதிமுக வெறும் 47 இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற்றது. பல தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதோடு டெபாசிட் இழந்தது கட்சி தொண்டர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தவிகவினர் அதிமுகவில் இருந்து சில எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்ததாக கூறி எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைத்தார். இதற்கிடையில் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் நேற்று காலை எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வந்தனர். அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பங்கேற்றனர். இதில் தொடர் தோல்வி குறித்தும் கூட்டணி குறித்த முடிவு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் பங்கேற்று பேசினர். அப்போது எடப்பாடி பழனிசாமி மீது நேரடியாக சிலர் குற்றம் சுமத்தி பேசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ள அதிமுகவில் தற்போது உட்கட்சி அதிருப்தி வெளிப்படையாக வெடிக்க தொடங்கியுள்ளது. அதிமுக தொடர்ந்து 11 தேர்தல் தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி உருவாகியுள்ளது. இந்நிலையில் புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர்.